இவ்ளோ விழிப்புணர்வு இருந்தோம், நான் உங்களுக்கு பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு ஒரு பொண்ணு பேசுறதெல்லாம் அவர் கண்டிக்கலையே அப்படின்றாங்க. இந்த இடத்துல நான் கேட்டேன், நான் ஒரு சில நபர்கள்ட்ட கேட்டேன், ஏன்பா இந்த மாதிரிலாம் பேசுதுங்களே, இது வரைக்கும் ஒரு 10 கேஸுக்கு மேலே இந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்போ ஒன்று முதல்ல ஆரம்பிச்சிச்சு, எனக்கு புருஷனோட விஜய் தான் பிடிக்கும்ச்சு. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு கண்டித்து வந்து ஒரு அறிக்கை விட மாட்டிங்களா? நீங்கள் மேடையில் கூட நீங்கள் கண்டிக்க வேணாம்பா, ஒரு அறிக்கை இந்த மாதிரி கண்ணிய குறைவாக யாரும் பேசாதீங்க, ஆபாசமாக பேசாதீங்க, அறிக்கை விட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு ஷாக்கான பதில் வருது. என்ன பதில்னா, பெண்களில் வந்து டீனேஜ் பெண்கள் வந்து இவர் அண்ணான்னு கூப்பிடுவாங்களாம். யார் அண்ணான்னு? விஜய். டீனேஜ் பிள்ளைகள் எல்லாமே வந்து விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறேன்னா ஒரு கனவு நாயகனாக நினைக்கிறாங்களாம். 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து இவரை கனவு நாயகனாக நினைக்கும் போது இவர் வழியை வந்து இந்த மாதிரி நீங்கள்லாம் கண்ணிய குறைவாக பேசாதீங்கன்னு சொன்னால் அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, அவங்களுக்கு வெறுப்பாயிரும் அவங்கள கண்டிச்சாருன்னா. அதனால் இதை வந்து அப்படியே கலந்து தான் போயிடணும், சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு. அட பாவிங்க,